அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி ஹோம்மேட் பீஸா. ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க கம்மியான பொருள் வச்சு ஈஸியாக செஞ்சுட்டலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வார்ம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். வார்ம் வாட்டர்னால் கை பொறுக்கிற அளவுக்கு சூடில் இருக்கணும். தயிர் பெற போடும்போது பால் எந்த அளவுக்கு சூடில் இருக்குமோ அந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். அடுத்தது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் ஆட் பண்ணி 1 ஸ்பூன் சர்க்கரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துலேயே ஆக்டிவேட் ஆகிடும். பாருங்கள், ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பபுள்ஸாக மேலே வரும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். குட்டி குட்டி பபுள்ஸாக கீழேருந்து மேலே அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. நிறையா பபுள்ஸ் வருது. இந்த மாதிரி இருந்ததுன்னா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். 10 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது பாருங்கள், சூப்பராக ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கு. அடுத்தது 2 கப் மாவு எடுத்திருக்கேன். மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணினதுக்கப்புறமா நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட் வாட்டரையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த தண்ணி பத்தாது, அதனால நார்மல் வாட்டரும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா இதை உருண்டையாக திரட்டி எடுத்துக்கலாம். மைதா மாவுங்கிறதுனால கொஞ்சம் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் வாட்டர் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நான் ஃபுல் மாவையும் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இனி இதை நாம் 1/2 அன் ஹவர் ஊற விட்டுடலாம். மாவு ஊறுற கேப்பில் நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்லேயே பீஸா சாஸ் ரெடி பண்ணிட்டேன். இதோட ரெசிபி சேனலில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. மாவு பாருங்கள், 1/2 அன் ஹவரில் எப்படி சூப்பராக உப்பி வந்திருக்குன்னு. இனி நம்ம இதை அப்படியே திரட்டி எடுத்துக்கலாம். ஈஸ்ட் சூப்பராகவே வேலை செஞ்சுருக்கு. ஸ்டிக்கியாக தான் இருக்கும், ஆனால் நம்ம திரட்டும் போது ஈஸியாக திரண்டு வந்துடும். அடுத்தது கொஞ்சமாக ட்ரை ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ளவர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கூட எங்கேயுமே ஒட்டாது, ஈஸியாக திரண்டு வந்துடும். நான் இதை 2 உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கிறேன். 2 உருண்டைகளையுமே அழகாக ரவுண்டாக திரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கார்னரில் இருக்க மாவு எல்லாமே அடியில் அழுத்தி கொடுத்து திரட்டும் போது அழகான ரவுண்ட் ஷேப் கிடச்சிடும். இனி நாம் இதை சப்பாத்தி மாதிரி விரிச்சுக்கலாம். கொஞ்சம் ட்ரை ஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டை வச்சு நான் இதை ரவுண்ட் ஷேப்பில் திரட்டி எடுத்துக்கிறேன். நீங்கள் கையிலையே அழுத்தி கொடுத்து திரட்டிடுவீங்கன்னாலும் திரட்டிக்கலாம். அடுத்தது கார்னரை மட்டும் நம்ம கொஞ்சம் லைட்டாக மேடாக இருக்க மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஃபிங்கர்ஸ் வச்சு இந்த மாதிரி அழுத்தி கொடுத்துக்க போகிறேன். அப்போது கார்னர் எல்லாமே ஈஸியாக செட் ஆகிடும். இனி இது ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால வேக வைக்கும்போது வெடிச்சு வரும், அதாவது பபுள்ஸ் மாதிரி வரும். அப்படி வராமல் இருக்கிறதுக்காக ஃபோர்க் வச்சு குட்டி குட்டி ஹோல் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ பீட்சா மாவு ரெடி ஆகிடுச்சு. இனி நான் இதை டைரெக்டாக தோசை தவாவுக்கு மாற்றிக்க போகிறேன். தோசை தவாலையே வச்சு ஆட் பண்ணுறதுனால நம்ம இதை திரும்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அவசியம் இல்லை. ஸ்டவ் ஆனில் இல்லை, ஆஃபில் தான் இருக்குது. நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பீட்சா டோ மேலே நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச பீஸா சாஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் தாராளமான அளவு ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா பீஸா சாஸ் தான் இதில் டேஸ்ட் கொடுக்குறதே, அதனால முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ்க்காக ஆனியன், டொமேட்டோ, கேரட், க்ரீன் சில்லி அண்ட் க்ரீன் டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. இதை நம்ம அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பீஸா சாஸ் மேலே ஃபஸ்ட்டு ஆனியன், டொமேட்டோ, அடுத்தது கேரட் வச்சுருக்கேன். இனி பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். இது காரம் இருக்காது, அதனால நான் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்தது க்ரீன் டொமேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரு லேயர் வச்சதுக்கப்புறமா நல்லா தாராளமான அளவு சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் மொசரல்லா சீஸ் எடுத்திருக்கேன், ஏன்னா மொசரல்லா சீஸ் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகி வரும். அடுத்தது இது மேலேயும் கொஞ்சமாக பீஸா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். பீஸா சாஸ் ஆட் பண்ணினதுக்கப்புறம் திரும்பவும் இன்னொரு லேயர் நான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெஜிடபிள்ஸ் வைக்கிறோம், அதனால கொஞ்சம் நிறையா இருந்ததுன்னா நல்லா இருக்குங்கிறதுனால ஆட் பண்ணிக்கிறேன். க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட்டுக்காக டொமேட்டோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இனி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுடலாம்.
இது மாதிரி பீஸா செய்கிறதுக்கு ஓவன் எதுவும் தேவையில்லை. சால்ட் ஆட் பண்ணி சால்ட் ஃப்ளேமில் வேக வைக்கணுங்கிற அவசியமும் இல்லை. இதோ தோசை தவாலேயே நம்ம பீஸா ரெடி ஆயிடுச்சு. சீஸ் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உருகி வந்திருக்குன்னு. ஓப்பன் பண்ணும் போதே ஸ்மெல் அவ்வளோ அப்பிடைசிங்காக இருந்துச்சு. க்ரஸ்ட்டும் பாருங்கள் செம்ம சூப்பராக ஃபார்ம் ஆயிருக்கு. இனி நாம் இதை நம்மளுக்கு பிடிச்ச சைஸில் பீஸ் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு அப்படி இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.